ஹாய், ஹலோ, வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் வந்து சுவையான பன்னுலாம் எப்படி தயாரிக்கிறாங்க. அதாவது பெரிய பெரிய பன்னு, அதாவது கேக்குக்கான பன் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது வந்து பெரிதும் விரும்புவாங்க. ஸோ அது வந்து நான் அதோட ப்ராசஸ் என்னென்னு பார்த்துடலாம். மைதா மாவு எடுத்துக்கிறாங்க. வெண்ணெயை வந்து நல்லா சூடாக பழுக்க காய்ச்சி எண்ணெய் மாதிரி ஆனதும் அதையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில மசாலா வந்து ஆட் பண்ணுறாங்க. எதுக்குன்னா ஸ்வீட்டுக்காக வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து ஊற வைக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா மெதுன்னு ஆனதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட அளவான எடைக்கு வந்து ஒவ்வொரு அளவுலேயும் வந்து எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளில் ஆட் பண்ணிவிட்டு பூ மாதிரியான ஒரு டிசைனை வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து பண்ணணுன்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பூ மாதிரி டிசைன் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் வந்து ரொட்டிலாம் வந்து செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பெரிய மிஷின் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒட்டுறாங்க. ஒட்டி வந்து என்ன பண்ணுறாங்க, அது வந்து பன் ப்ராசஸ் ஆரம்பித்து முடியறது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே அது வந்து ரெடி ஆகிடுது. நல்லா ப்ரௌன் ஆகிடுது. ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தை வச்சு எடுத்து சூடான சுவையான ப்ரெட் வந்து ரெடி பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி விஷயம்